அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சிந்தித்துவிட்டு தவத்திற்கு நேரடியாக செல்வோம். உணவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். முதலில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம் உடல் நலத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் தவ பயிற்சிகள். தவத்தில் பிரபஞ்ச தூய்மையான தெய்வீக சக்தி நமக்கு கிடைக்கிறது. அந்த தெய்வீக சக்தி தான் நம்மை பிறக்க வைத்தது. நமக்கு உள்ளே உடலுக்குள்ளாக அனைத்து ஓட்டங்களையும் நடத்துவது அதே தெய்வ சக்தி. எனவே நேரடியாக அந்த சக்தியை பெறுவதற்கு தவம் மிக மிக அவசியம். தவத்திற்கு அடுத்தபடியாக நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது காற்று, பிராண சக்தி. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மூச்சு பயிற்சியை அவ்வப்பொழுது செய்து பழக வேண்டும். ஏதேனும் ஒரு மூச்சு பயிற்சி, உட்கார்ந்த வாக்குல, படுத்த வாக்குல, எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருதோ நன்றாக மூச்சை இழுத்து மார்பு பகுதியை நினைத்து கொண்டு இந்த லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். லங்ஸோட கொள்ளளவு சாதாரணமாக மூச்சை இழுத்து விடும்போது அதிகமாக வேண்டும். அப்ப வாழ்நாள் முழுவதும் இருதயமும் நுரையீரல்களும் சிறப்பாக இயங்கும். காற்றின் மூலம் சக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ப்ரிஃபரன்ஸ். மூன்றாவது ப்ரிஃபரன்ஸ் வெப்பம். அதற்கு உடலுக்கு அசைவு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் 5 ஓட்டங்களும் சரியாக இருக்கும், உடல் நலம் காக்கப்படும். எனவே உடற்பயிற்சி செய்வது, வீட்டு வேலைகளை செய்வது, நடைப்பயிற்சி செய்வது, இப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உடலை அடிக்கடி அசைத்து பழக வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது சக்தி நமக்கு நீரின் மூலமாக கிடைக்கிறது. எனவே திரவ பொருள்களை, ஜூஸ் போன்றவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போதிய நீர்ச்சத்து வேண்டும். அதுவும் இப்பொழுது கோடை காலத்துல நாம் தாகம் எடுக்கிறதோ இல்லையோ கொஞ்சம் கொஞ்சம் நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் நிறைவாக கெட்டிப்பொருள், அதன் மூலம் சக்தி. அப்ப உணவு, அரிசி, கோதுமை போன்ற கெட்டிப்பொருள்களை போதிய அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். கெட்டிப்பொருளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கு உண்டான உழைப்பை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம உடலை உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கெட்டி பொருளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் ஒரு அளவு முறை, கூடவோ குறைச்சலோ இருக்கக்கூடாது. பசித்து உண்ண வேண்டும். இதற்கெல்லாம் நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கு நாம ஒரு சின்ன ஐடியா பண்ணலாம். நாம பொதுவாக எந்த இடத்துல அதிகமாக உட்கார்ந்து சாப்பிட்றோமோ அந்த இடத்துல ஒரு சுவாமி படம், அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு சுவாமி படத்தை வைக்கலாம். அதோடு பக்கத்திலேயே நமது வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நம் உடலை பற்றிய ரகசியங்கள், மனதை பற்றிய ரகசியங்கள், வாழ்க்கையை பற்றிய ரகசியங்கள் அனைத்தையும் எளிமையாக விளக்கி இருக்கிறார். எனவே அவர் படத்தையும் அந்த இடத்துல கிச்சனுக்குள்ளேயும் மாட்டி வைக்கலாம். கிச்சனுக்கு வெளியே டைனிங்லையும் வைத்துக் கொள்ளலாம். ஸோ தட் ஒரு அவேர்னஸ் வரும். ரொம்ப ஒன்றும் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. ரொம்ப ஒன்றும் நமக்கு பிடிச்சதெல்லாம் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடலை ஒரு தெய்வத்தின் ஒரு மிஷினாக நினைத்தாலே போதும். முன்காலத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பு நமக்கு இந்த உணவுக்கு அவ்வளவு சேலஞ்சஸ் கிடையாது. ஏனென்றால் எங்குமே இந்த மாதிரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், இது மாதிரி கெமிக்கலை அதிகமாக, ரசாயனங்களை கலரை அதிகமாக வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக உணவெல்லாம் மாற்றி வயிற்றை கெடுக்கும் அளவுக்கெல்லாம் எங்குமே கிடைக்காது. அப்போ வீட்டில் உள்ள உணவுகள், பாட்டிமார்கள் இவங்கெல்லாம் நல்ல உணவை நமக்கு சுவையாக கொடுத்து கொண்டிருந்தார்கள்.
அதனால் உணவை பற்றிய ஒரு கவலையே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது உணவுதான் முழு எதிரியாக மனிதனுக்கு மாறிவிட்டது. விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் உணவை பல்வேறு நிறங்களை சேர்த்து பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல உணவான இட்லியை கூட பொரித்து சாப்பிடும் அளவுக்கு மனித மனம் மாறிவிட்டது. அந்த டேஸ்டுக்கு மனித மனம் அடிமையாகி விட்டது. ஒரு 50 வயது வரையிலும் எதுவும் தெரியாது. கல்லை தின்றால் கூட ஜீரணமாகும் என்று கூறுவார்கள். அதனால் அவர்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நாம் இந்த ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்ட நாம் நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி கொண்டு நிறைய மகரிஷி அவர்கள் கூறுகிறார், உணவை பொறுத்த வரைக்கும் குறைத்தே விடாதீர்கள், குறைத்து சாப்பிடாதீர்கள், நல்ல சத்துள்ள உணவை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஈவன் எக்கு கூட அவர் பாடல்ல 3 பாடல்ல சொல்லியிருக்காரு. தேவைப்பட்டால் எக்கு கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்காரு. தயிர், பால், வெண்ணெய், மோர், சுண்டல், இது போல புரோட்டீன் அதிகமாக இருக்கும் உணவுகளை நாம் எடுத்து பழக வேண்டும். அதே போல காலையிலும் மதியத்திலும் நன்றாக உணவின் அளவை கூட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த டைஜஷன் பவரும் குறையும். எனவே நைட்டு எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளணும், லைட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். படுப்பதற்கு முன்பு முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடும் பொழுது அது ஜீரணமாகறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். எனவே உணவை பற்றிய ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்தே ஆக வேண்டும். சமுதாயம் முழுவதும் உணவு கெட்டு கிடக்கிறது. பேக்கடு ஃபுட்டு, சிப்ஸு, லேசு சிப்ஸை நெருப்புல காமிச்சா எரியுதான் அப்படியே. அப்ப அந்த அளவுக்கு அது கெட்டு போகக்கூடாதுங்கிறதுனால ப்ரிசர்வேட்டிவ் கோட்டிங்கா கொடுத்துருக்காங்க. அதே போல மேகி நூடுல்ஸ்ல குழந்தைகளை மயக்கும் விதமாக அவர் மூளையில் ஒரு திரவத்தை சுரக்க வைத்து அதற்கு அடிமைப்படுத்தும்படியாக தயார் செய்கிறார்களாம். இந்தியாவுக்கு அனுப்பும் மேகி, மற்ற நாடுகளில் அது தடை செய்யப்பட்டுள்ளது. குவாலிட்டி செக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்படி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. நல்ல சுவையான உணவு நிறைய இருக்கிறது, நாமே தயார் செய்து கொள்ளலாம். தேங்காயை சேர்த்து கொள்ளலாம், வெல்லத்தை சேர்த்து கொள்ளலாம். இப்படி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அந்த சமையலறையிலும் உணவு முறையிலும் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தி குடும்ப அங்கத்தினர்களையும் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சாப்பிடுவதற்கு பழக்கம் செய்ய வேண்டும். இது பெண்கள் கையில் தான் இருக்கிறது. எனவே இதை பற்றி மீண்டும் சிந்திப்போம். இப்பொழுது நேரடியாக நேரத்தை கருதி தவத்திற்கு செல்வோம். அனைவரும் தவ நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.